அருமையானவர்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளில் ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை கிராமங்களுக்குள்ளே பட்டணங்களுக்குள்ளே ஊழியம் செய்யும்படியாக அனுப்பின போது சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற பலனை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார். அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சத்துருவின் எல்லா கிரியைகளையும் அவர் அழித்து போட்டார், சத்துருவை ஜெயம் எடுத்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சத்துருவனுடைய தலையை நசுக்கி போட்டவராய் இருக்கிறார். ஆகையினால இன்றைக்கும் சத்துரு என்ன பண்ணுறான்? கிரியை செய்து கொண்டிருக்கிறான், கிரியை செய்கிறான். அவன் பூமியில் பல மக்களை பலவிதமாக வஞ்சித்து ஏமாற்றி கொண்டிருக்கிறான். அநேகருக்குள்ள இந்த சத்துரு உள்ள புகுந்து அநேகருடைய வாழ்க்கையை சீரழிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்குமாக எப்படிப்பட்ட சத்துருவனுடைய போராட்டமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சத்துருவின் சகல போராட்டங்களில் இருந்தும் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏன்னு சொன்னா அந்த அதிகாரத்தை இயேசு உங்களுடைய கையில கொடுத்திருக்கிறார். சிலுவையில இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்த அதிகாரத்தை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பிசாசை மேற்கொள்கிற பலத்தை, பிசாசை ஜெயம் எடுக்கிற வல்லமை ஆண்டவர் தருகிறார். எது பிசாசு என்று சொன்னால், எதெல்லாம் நம்மளை தேவனை விட்டு பிரிக்கிறதோ அது எல்லாம் பிசாசினுடைய செயல்கள். எதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை நெருங்க விடாம, வேதத்தை வாசிக்க விடாம, ஜெபிக்க விடாம, பலவிதமான உலக பிரகாரமான காரியங்கள்ல உங்களை கொண்டு போய் உங்களை அழுத்தி தேவனுக்கும் உங்களுக்கும் பகையை உண்டாக்குற காரியங்கள் எல்லாம் சத்துருவின் கிரியைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவைகளுக்கு உங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுக்காம இயேசுவின் நாமத்தில் நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் கேட்ட வசனத்தின்படி சத்துருவின் சகல கிரிகளை மேற்கொள்ளுகிற பலத்தை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.